சென்னை பசுமை வழி சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு முனையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய இல்லத்தில் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள், குறிப்பாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் இந்த கழகத்தில் இணைப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பன்னீருடைய ஆதரவாளராக கூடிய மாதவரம் மேற்கு பகுதி செயலாளராக இருந்த கருப்பு கொடி ஏழுமலை, மாதவரம் மேற்கு பகுதி 23வது வட்டக்கழக செயலராக இருந்த இளங்கோ, அண்ணாமலை, ராஜன், பொன்னுவேல், தமிழ்ச்செல்வன், நித்யானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதே போன்று அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைச் செயலாளர் தமிழரசுடைய ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய இல்லமான பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சந்தித்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.